பிரைஸ் லார்ட். நாம் உபவாசம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தாவீதினுடைய ஒரு தோல்வியுற்ற உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 15 23 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். பாருங்க, உரியாவின் மனைவியாக இருந்த பட்சேபால் இடத்துல ஒரு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை வியாதிப்பட்டு கிடக்கிறது. அந்த குழந்தைக்காக, இது உரியாவின் குழந்தை அல்ல, தாவீதின் குழந்தை. அந்த குழந்தைக்காக தாவீது தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான், உபவாசிக்கிறான். ராம் முழுவதும் தரையிலே கிடக்கிறான். அது மட்டுமல்ல, 17 உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, 17, 18 உள்ள வசனங்களை பார்க்கும்போது, அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடே பேசுகிற பொழுது அவர் நம்முடைய சொற் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். இப்போ இந்த வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைக்காக 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்தை பார்க்கும்போது 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று பார்க்கிறோம். அப்போ 7 நாள் ராம் முழுவதும் அவன் உணவு சாப்பிடாமல் தேவ சமூகத்தில் உபவாசித்து தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஜெபம், இந்த உபவாச ஜெபம் கேட்கப்படவில்லை. தாவீதினுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லை. இப்போ தாவீது தேவ சித்தம், தேவ இருதயத்திற்கு ஏற்றவன். ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அவனுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. காரணம், அவன் தேவ சித்தத்தின் அடிப்படையிலே இந்த உபவாசத்தை மேற்கொள்ளவில்லை. இந்த உபவாசத்திற்கு எதிரான காரியங்கள் நடக்கிறது. எதற்காக அவன் உபவாசம் இருக்கிறானோ அந்த திட்டம் நிறைவேறவில்லை. அதற்கு எதிரான காரியம், குழந்தை செத்து போகிறது. அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கும்போதே ரொம்ப வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறாரு, இப்போது குழந்தை செத்து போச்சே, இதை எப்படி அவர்கிட்ட போய் சொல்கிறது? அவர் இன்னும் வியாகுலப்படுவாரே, வேதனைப்படுவாரே என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் பேசிக்கொள்வதே தாவீது கேட்கிறான். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்போ தாவீது அறிந்து கொள்கிறான். அவங்களுடைய சம்பாஷணையை வைத்து குழந்தை செத்து போயிற்று, மரித்து போயிற்று என்பதை அறிந்து கொண்டு அவர்களிடத்தில் விசாரிக்கும் செய்கிறான். அப்போ அறிந்து கொள்கிறான், குழந்தை காலமாயிடுச்சு, மரித்து போயிற்று அப்படின்றத அறிந்து கொள்கிறான். 20வது வசனத்தை பார்க்கும்பொழுது, அப்போது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். பாருங்கள், அவ்வளோ தீவிரமாக அவன் உபவாசிக்கிறான். ராம் முழுவதும் அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறான், உபவாசிக்கிறான். ராம் முழுவதும் தரையில் கிடக்கிறான். இந்த உபவாசத்தினுடைய எதற்காக அவன் உபவாசம் இருந்தானோ அந்த உபவாசத்தினுடைய காரணம் அது நிறைவேறவில்லை என்று தெரிந்தவுடனே அந்த உபவாசத்தை முடித்து கொண்டு அவன் ஸ்நானம் பண்ணி தேவாலயத்திற்கு சென்று தேவனை பணிந்து கொண்டு உணவு கேட்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு சம்பாஷணை இருக்கிறது. 21வது வசனத்தில், அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஆச்சரியமாக இருக்குது. குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும், வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த வரைக்கும் தாவீது போராடி உபவாசித்து பிரார்த்தனை பண்ணி ராம் முழுவதும் சாப்பிடாமல் இப்படி 7 நாள் தரையில் உட்கார்ந்த இந்த தாவீது
பிள்ளை மரித்து போனது என்று தெரிந்தவுடனே அவன் ஸ்நானம் பண்ணி குளித்து தேவாலயம் சென்று தேவனை பணிந்து கொண்டு உணவு சாப்பிடுகிற விஷயம் மற்றவர்களுக்கு அது வினோதமாக இருக்கிறது. என்னையா இது, உயிரோடு இருந்தபோது சாப்பிடாமல் இருந்த, இப்போ செத்தபோது உணவு கேட்கிறையே அப்படி சொல்லி அவனை கேட்குறாங்க. அதற்கு அவன் பதில் சொல்லுகிறான். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். யாருக்கு தெரியும்? ஒருவேளை நான் மன்றாடி ஜெபிக்கிறதுனால என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு இறங்கிவிடுவாரோ அப்படின்னு சொல்லி நான் உபவாசித்து அழுது ஜெபித்தேன். ஆனால் அதுதான் நடக்கலையே. 23வது வசனம் சொல்லுகிறது, அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? அதுதான் நிறைவேறலையே. நான் உபவாசம் இருந்த காரணம் நிறைவேறவில்லையே. அது இனிமேல் நிறைவேற போவதும் இல்லை. ஒருவேளை அது இனியும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நான் உபவாசத்தை தொடரலாம். அது நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நான் ஏன் உபவாசிக்கணும்? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போது இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னென்னா, உபவாசம் என்பது தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தம் இல்லாததை, தேவனுடைய திட்டம் இல்லாததை நாம் உபவாசத்தினாலே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது. ஒருவேளை இது நிறைவேறலாம் என்று சொல்லி தாவீதை போல ஒரு எதிர்பார்ப்போடு கூட உபவாசம் இருக்கலாம். ஆனால் அது நிறைவேறவில்லை என்கிற முடிவு வந்துட்ட பிறகு நமக்கு ஒரு தெளிவு வரணும், இது ஆண்டோடைய சித்தம் இல்லை. அப்போ நம்ம அடுத்த வேலை என்ன என்பதை நாம் பார்க்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் உபவாசம் இருந்தோம், ஒரு வேளை இது கர்த்தருடைய சித்தமாக இருக்குமோ என்பதை அறிந்து கொள்வதற்காக உபவாசம் இருந்தோம், அது இல்லை. அப்போது அதற்காக நாம் போராட தேவையில்லை. ஓகே, லெட்ஸ் ஸ்டாப் த ஃபாஸ்டிங். அந்த உபவாசத்தை முடித்துக்கொள்வோம். இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுக்காக செயல்பட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கிறது. அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அந்த இடத்திலேயே முடங்கிவிடக்கூடாது. இப்போ ஒன்று, நம்முடைய உபவாசம் தேவ திட்டத்தின் பிரகாரம் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய உபவாசத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் இப்படியாக எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சித்தம் இதுவல்ல என்று புரிந்து கொண்டு அதற்காக வருத்தப்படாமல் அடுத்து என்ன என்று சொல்லி நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்போது ஏன்னா சில நேரங்களில் நமக்கு தெரியாது அல்லவா, தேவ திட்டமா இது, தேவ திட்டம் இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஸோ அது தெரிந்து விட்டது என்று சொன்னால், இது தேவ திட்டம் இல்லை என்று தெரிந்து விட்டது சொன்னால் அதற்காக நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உபவாசத்தை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாம் உபவாசம் தொடங்குவதற்கு முன்பாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். உபவாசம் தொடங்கிட்ட பிறகு தேவ திட்டமா தேவ திட்டம் இல்லையா என்பது தெரிந்துவிடும். பாருங்கள், இந்த உபவாசத்தினாலே தேவ திட்டம் எது, தேவ திட்டம் இல்லை எது என்பதும் தாவீதை அறிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். உடனே இல்லை என்று தெரிந்த பிறகு அதை கண்டினியூ பண்ணாமல், அதற்காக அவன் வருத்தப்படாமல், கோபப்படாமல், தன்னை தேற்றிக்கொண்டு தனக்குள்ளாக அதாவது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஓட்டத்தை தொடர்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் தேவனுக்கு பிரியமான உபவாசத்தை மேற்கொள்வோம். சில நேரங்களிலே நாம் உபவாசித்து அது தேவ சித்தம் இல்லாமல் அந்த காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக நாம் விசனப்படாமல் அந்த உபவாசத்தை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய சித்தம் இதுவல்ல என்பதை அறிந்து கொண்டு அதை நிறுத்திவிட்டு மேற்கொண்டு நாம் கர்த்தருக்காக ஓட வேண்டிய ஓட்டத்தில் முன்னேறி நடப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் உபவாசத்தை குறித்து தியானிக்கலாம். God bless you all.